ஹாய் மக்களே, இப்போ நம்ம ஒருவரை பார்க்க போகிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் நீங்களே சொல்றார். அவரை பார்த்தா ஏதோ ஒரு ஞாபகம் வருது. We have seen a strong demand in our core pressure cooker market, maintaining our position as the market leader. மனசிற்கு மல்லிகைப்பூ மாதிரி தமிழ்நாடு முழுக்க இந்த எக்ஸாம வேற டேட்ல நடத்தியாகணும். இதனால எத்தனை லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவோம்னு தெரியும். இன்னும் சொல்லப்போனா சொன்னால கேரக்டர் டாக்டரா பண்றாரு, ஜட்ஜா பண்றாரு, போலீஸா பண்றாரு, எல்லாத்தையும் பண்றாரு. அவ்வளவு டேலண்ட வச்சுக்கிட்டு அமைதியா இருக்காரு. அவர்கிட்ட சில விஷயங்களை கேட்போமா? ஓகே, வாருங்கள் மக்களே, அவரை மீட் பண்ணுவோம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? எனக்கு முதல்ல நீங்க யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். உங்க பேரு, நீங்க எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? சார், என்னுடைய பேர் தேவதுர்லா. நான் 1997 ஃபர்ஸ்ட் படம் பார்த்திபன் சார் பயோஸ்கோப் கூட ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் மதுரையில பண்ணாரு, தேவி தேட்டர்ல. அதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு ஆக்டர் இருந்தாரு, மிஸ்டர் விக்ரம் சுவலட்சுமி. அப்பதான் எனக்கு முத சினிமானால என்னன்னு தெரிஞ்சுது. அவர் தான் என்ன ஜிம்ல இருந்து செலக்ட் பண்ணாரு, ஒரு பாம்ப் ஸ்குவாட் ஆஃபீஸர் கேரக்டர். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசையை காமிச்சார், சினிமால நடிக்கணுங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு. அந்த காலத்துல நான் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சு பிஎட் முடிச்சிருந்து நான் ஒரு பிரின்சிபல் போஸ்ட் ஒரு குவாலிஃபைட் பர்சன். ஆனா நான் அதுக்கப்புறம் உள்ள வந்தேன் சார். உள்ள வந்தவொடனே ஃபர்ஸ்ட் காரூர் மகாராஜன் சார் வல்லரசு படம் சார், கேப்டன் கிரியேஷன் ஒரு சின்ன ரோல் பண்ணேன் சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குஷி படம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது குஷி படம் சூர்யாவோட ஒரு ப்ரொடியூசர் சூர்யா. அந்த குச்சி படத்துல பாத்தீங்கன்னா விஜய் சாருக்கு அஷ்டலட்சுமி கோயில் பிரசன்ல ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. கார்த்திகை திருஷாவை மீட் பண்ண, அதுல ஒண்ணு ஷாம் சார், 2வது நானு, 3வது பெங்களூர்ல வந்த தர்ஷன் ஹீரோ. இந்த தர்ஷன் ஹீரோங்கிறது யாருக்குமே தெரியாது, என்னையும் யாருக்கும் தெரியாது. ஷாம் மட்டும் தான் அதுல ரொம்ப பிரபலமானார் சார். ஏன்னா நான் கொஞ்சம் ஹைட், எனக்கு ஒரு பெரிய டிராபேக் சார். இல்ல சார், இல்ல சார், உங்க ஹைட்டும் கலரும் கொஞ்சம் அதிகமா இருந்தா ஹீரோ சைட்ல நிக்க வைக்கிறதுல கொஞ்சம் டைம். அது நான் சொல்லல, சூர்யா சொல்லி ஒதுக்கி வச்சாரு. சமீபத்துல ஜெயிலர் 2ல பார்க்கும் போது அந்த விஷயத்தை அவருக்கு நான் ஷேர் பண்ணேன். அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. அதோட இல்லாம தர்ஷன் அவர் படத்தில் நடிச்சு நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டார் சார். அதுக்கப்புறம் ஒன்னொன்னா போச்சு சார். உன்னை கூட என்னை தேவைன்னு ஒரு கவி காளிதாஸ் பாக்கியராஜோட ப்ரொடியூசர் பண்ணேன். அப்புறம் இடையில என்னால தாக்கி பிடிக்க முடியல, சிஜிஐ பாசன் ஒரு சிட்டி சீரியல் பண்ணேன். அப்புறம் கணவருக்காக ஒரு சீரியல்ல பாலாஜி டெலிஃபிலிம்ல 20 எபிசோட் பண்ணேன் சார். ஆமா சார், இன்ஸ்பெக்டர் சிவாங்கிற கேரக்டர்ல ஃபேமிலி ரோல் பண்ணிருக்கேன். அதோட என்னோட வாழ்க்கை முடிஞ்சது சார். ஏன்னா எங்க ஃபேமிலியில எனக்கு ஒத்துக்கல. நல்ல தொகையான வியாபாரம் தானே, சிறுபாலத்தை கஷ்டப்படுறதை யாருமே விரும்பல. 2வது ரகுவரன் சார் என்னோட ரோல் மாடல். நான் ஸ்டார் படத்துல ஒரு ஃபைட்டரா வந்தேன் சார். ஆமா சார், பார்த்ததுல அவர் மாதிரி யாருமே நிதானமா எதையுமே சென்சிட்டிவா எடுத்து செஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி பேசணும் சார். ரகுவர் சார் எனக்கு ஒரு ரோல் மாடல் வச்சுங்களேன். இந்த ஸ்டார் விஜய் என்னடா காசு என் காசு வச்சு என்ன பண்ண போறீங்க? எல்லாமே கொண்டு போகணும். இதுக்கு ஒரு அம்மா கேர் கூட இருக்காது. நீங்களே மக்களை எனக்கு சோறு போடுறீங்களா? ஒரு வேற சோறு போட மாட்டீங்களா? ஏன் பசங்களை பத்தி கேளுங்க, அவங்க எல்லாம் தப்பிச்சுக்க பழச்சிக்காங்க. நான் ஒரு வேற சாப்பாடு போட மாட்டீங்க, போட மாட்டீங்க. ரோபோ சங்கர் என்னோட ஃப்ரெண்டு சார். ரோபோ நானும் தான் சினிமா துறையில வரணும்னு நினைச்சு வந்தோம். ஆமா சார், நான் ஜிம்மேட், கிளாஸ்மேட், ஜிம்மேட். 2வது நாங்க ஸ்ட்ரீட்ல நாங்க போய் இதெல்லாம் பண்ணிருக்கோம், சாங்ஸ் பண்ணிருக்கோம், டான்ஸ் பண்ணிருக்கோம். அவருக்கு நிறைய முறுக்கு மாலைகள் எல்லாமே வந்திருக்கு.
அதுல நான் உள்ள வந்த ஸ்டார் படம் தான் சார் என்னுடைய இன்ஃபுளுன்ஸ் ரொம்ப இது பண்ணு சார். இப்போ ஃபைட்ல வந்தேன் நானு, மகாநதி சங்கர் 2 பேரு, அப்புறம் நம்ம வேற பெசநகர் ரவி சார், பொன்னம்பலம், இந்த 4 பேருமே வந்து காஸ்டியூம்ல எல்லாமே வந்து பெரிய லெவல்ல இருக்காங்க சார். பெரிய லெவல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க சார். இல்ல சார், இல்ல சார், அதுதான் நான் சொல்றேன் சார். அவங்க எல்லாருமே எனக்கு சொன்ன அட்வைஸ் என்னன்னா, அவங்க எல்லாம் வந்து ரொம்ப சின்ஸ் ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து இருக்காங்க ஃபீல்ட்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு எல்லாமே சகஜமா பழகி சார். நான் கொஞ்சம் படிச்சதுனால தவறு இருக்கா இல்ல நீங்க சரியா ட்ரை பண்ண எதனால உங்களுக்கு ஏன்னா நீங்க சொல்ற ஆட்கள் எல்லாமே பெரிய அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க இன்னும் வளராம இருக்கீங்க? என்ன காரணம் சார்? இடையில பிரேக் ஆகி ரகுரு சார் ஒரு அட்வைஸ் பண்ணாரு எனக்கு. என்னோட பாடியை பார்த்துட்டு எனக்கு கை கொடுத்து கொஞ்சம் அமுக்கி விட்டுன்னு சொன்னாரு. இது வந்து வில் பவர்ங்கிறது வந்து சோல்ல தான் இருக்கு, உடம்பு பாடி பவர்ல இல்ல. பாடி வச்சு ஒன்னும் சாதிக்க முடியாது. நீங்க கான்பிடன்ஸ் லெவல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்புறம் மூவி சைடு வாங்க. நீங்க படிச்சிருக்கீங்க, நல்ல பெரிய போஸ்டுக்கு போகணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாரு. அதனால நானும் போயிட்டேன். போய் ஒரு டெல்லி, பாம்பே, கல்கத்தால ஒரு ஸ்கூல் பிரின்சிபாலா இருந்தேன் சார். சிபிஎஸ்சி ஸ்கூல் பிரின்சிபாலா இருந்தது. கொஞ்ச நாள் சர்வே பண்ணேன் சார். இந்த 10 to 15 இயர்ஸ் சர்வே பண்ற காலகட்டத்துல என்னுடைய ஃபேமிலி நான் கொரோனால தவறி போயிட்டாங்க 2021. அதனால திருப்பி ரீஎன்ட்ரி பண்ணிருக்கேன் சார். ஆமா சார். ஃபேமிலியில என்னுடைய அப்பா, அம்மா, என்னுடைய ஒய்ஃப் எல்லாருமே தவறிட்டாங்க. ஆமா சார். அவங்க வந்து பஞ்சாப்ல நல்லா மேரேஜ் பண்றாங்க. பஞ்சாப்காரங்க. அவங்க வந்து பேரண்ட்ஸ் வரும்போது அவங்க தவறிட்டாங்க. இந்த விஷயத்துல தான் ரீஎன்ட்ரி பண்ணிட்டு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன் சார். சீரியல்ல சொல்ற மாதிரி கேரக்டர் வந்துருக்கு சார். சார் இப்போ நீங்க சொன்னீங்கன்னா சன் டிவில பாத்தீங்கன்னா எக்ஸப்ட் ஆனந்தராகம் எல்லா சீரியல்லையும் மருமகள், மருமகள், வாரிசு, அப்புறம் இது கையல், நிறைய இதுல பாத்தீங்கன்னா விஜய் டிவி, ஸ்டார் டிவில பாத்தீங்கன்னா வந்து நல்ல கண்மணி அன்போடு, காத்து வாசல் இருக்காதல், நிறைய சீரியல் போயிட்டு இருக்கு சார். இப்ப சீரியல் சொல்ற மாதிரி நல்ல கேரக்டர் கிடைக்கும், நல்லா போயிட்டு இருக்கு. படங்கள் வந்து நான் நம்பது இல்லை சார். ஏன்னா படங்கள் வரும்போது அவங்க வந்து ஆன் த ஸ்பாட்ல லாஸ்ட் மூமெண்ட்ல யாரை வேணா மாத்துவாங்க சார். அதுல வந்து அவங்க கான்ஸ்டன்டான தெளிவான மைண்ட் அவங்களுக்கு கிடையாது. மூவிஸ் பொறுத்தவரை அதுக்கு வந்து தலையெழுத்து ரொம்ப முக்கியம் சார். லக்கு இருந்தாதான் சார். ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதே மாதிரி அனுபவத்தையும் சொன்னீங்க. எனக்கு ரொம்ப மனசு வருத்தமான விஷயம் பரவாயில்ல பேசி இழந்த சந்தோஷத்தை மீண்டும் நான் வாழ்த்துக்கிறேன். அதே மாதிரி இந்த நிலையில மேலும் மேலும் வாழ்த்துக்கிறேன். திறமசாலி எப்படி உள்ள காரணத்தை சொன்னீங்க. ஓகே, போகட்டும். தேங்க்யூ சார். சூப்பர் சார், சூப்பர். ரொம்ப ரொம்ப நன்றி, நன்றி. நல்லா சிறப்பாக பேசுனீங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஓகே, சந்தோஷம், மகிழ்ச்சி. பாருங்கள் மக்களே, இந்த பயணம் எங்கேருந்து தொடங்கி எவ்வளவு தூரத்தில் இந்த பயணம் இருக்குது. இவருடைய பயணத்தில் எத்தனை கல்முள்கள், வேலிகள் எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்காரு. நல்ல மனிதர், நல்ல சிறந்த நடிப்பாற்றல் கூடியவராக இருக்கிறார். அவர் மேலும் மேலும் வர நாம் எல்லோரும் வாழ்த்துவோம். பாய் 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 மக்களே, மக்களே. நான் உங்கள் அப்துல்லா.